சங்கீதத்திலே 30வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வசனம் சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஒரு 10 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல போறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். ஆமென். இந்த புலம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனசுக்குள்ள இல்லைன்னா சத்தம் வெளியே கேட்காம நம்முடைய இருதயத்திற்குள்ளே சில காரியத்திலே கசந்து கொள்ளுகிறதனுடைய பேர் தான் புலம்பல். அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில சிலர் மனிதர்களிடத்துல நிறைய புலம்புவாங்க. எனக்கு அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி புலம்பிட்டே இருப்பாங்க. சிலர் தங்களுடைய இருதயத்திலே தங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொள்ளுவார்கள். சிலர் தங்களுடைய சிந்தனையிலே புலம்பிக் கொள்வார்கள். பிள்ளைய நினைச்சா ஒரு புலம்பல், கடனை நினைச்சா ஒரு புலம்பல், சூழ்நிலையை நினைச்சா ஒரு புலம்பல். அப்போ முழு வெள்ளத்தோட இந்த மாதம் முழுதும் இல்லைன்னா கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நிறைய புலம்பல் வந்துட்டே இருக்கலாம். ஜபத்துல உட்கார்ந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே முடியல, புலம்பல் தான் வருது. ஆண்டவரே அதெல்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் என்ன பண்றது, இதை நான் என்ன செய்ய பண்றது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். உங்களுடைய புலம்பலையும் என்னுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து அந்த புலம்பல்களை மாற்றி போடுவார். அன்னாளுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய புலம்பல் சீக்கிரமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் திட்டலாம், புலம்பிட்டே இருக்கிறியே, சொல்லிட்டே இருக்கிறியே, ஒரு நாளாவது வலி இல்லைன்னு சொல்ல மாட்டியா? எப்ப பாருங்க சிலர் அப்படிதான், வலிக்குது, எனக்கு வலிக்குது, வேற வழி இல்லை, அவங்க வேற சொல்ல வலிக்குதுதான், வலிக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகும். எப்பதான் நான் இந்த மாதிரி ஒரு நாள் கூட வலி இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சிலர் நினைப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். சீக்கிரமாய் நீங்கள் இனி புலம்ப போவதில்லை, அதற்கு மாறாக நீங்கள் சாட்சி சொல்ல, உங்க பிள்ளையை குறித்து நீங்க இனி புலம்ப போறது இல்லை, உங்க மகனை குறித்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்களுடைய வருமான குறைவை நினைத்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வைத்து நீங்கள் இனி புலம்ப போவதில்லை. சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதித்து அதை கர்த்தர் சாட்சியாய் மாற பண்ண போகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து இனி நீ சாட்சி நீங்கள் சொல்ல போகிறீர்கள். உங்கள் வருமானத்தை குறித்து நீங்கள் இனி சாட்சி சொல்ல போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அந்த புலம்பல்கள் நம்மை விட்டு முழுவதுமாய் மாற போகிறது. இனி நம்முடைய இருதயம் ஹல்லேலூயா கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாக நம்முடைய இரட்டை கர்த்தர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவர் நம்மை இடை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு 2 நபர்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ரொம்ப புலம்பலான வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் மகிழ்ச்சியாய் இடை கட்டி
அவருடைய வாயில் இருக்கிற அந்த புலம்பல்களை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். பல நாட்களாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து ஜெபித்து ஒரே ஜெபத்தை புலம்பி கொண்டிருக்கிற நான் நம்புறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போதே நான் நம்பிட்டேன், இல்லை இனி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்ப வேண்டியது வரவே வராது. ஆமென். இந்த வசனத்தை நான் அப்படியே தியானிக்கும் போது அப்படிதான் நான் ஞாபகம் வந்து, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து ஒரே வார்த்தையை ஆண்டவரிடத்துல புலம்பி இருக்கிறோம். என்ன புலம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்க ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரே. 15 வருஷம் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு புலம்பல். என்னன்னாலும் நல்லா ஊழியம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும், என்னதான் ஊழியம் பண்ணாலும் சொந்தமான ஒரு இடம் இல்லையே அப்படின்னா, நிலைவரமான இங்கிருந்து எப்ப துரத்துவாங்களோ எப்ப மாற்றுவாங்களோ, அப்ப அது ஒரு புலம்பலாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தை இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி இனி புலம்ப வேண்டியது இல்லை என்று கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் செய்வாரானால், இந்த திருச்சபையில இந்த பிரசங்கத்தை யார் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல உங்க வாயிலிருந்து நீங்க புலம்புகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறுத்துவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்க மனசு அப்படிதான் தெளிவாக போகுது. மறுபடியும் ரிப்பீட்டா உங்களுக்கு அந்த வார்த்தை வரப்போவது இல்லை. அந்த காயத்தை ஆற்றுகிற கர்த்தர் இங்கே அசைவாடுகிறார். இப்ப தொடுங்க ஆண்டவர் அந்த பிள்ளைய, இப்ப தொடுங்க ஆண்டவரே. என்னுடைய சகோதரி எந்த வாலிப பிள்ளைய நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறாங்களோ, ராத்திரி பகலா புலம்பிட்டே இருக்காங்களோ, இப்போ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது உங்க வல்லமை அந்த பிள்ளைய போய் தொட்டு மாற்றி விடுதலை கொடுத்து, எஸ் ஆமென் ஆமென் ஆமென், எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்வீராக, இப்பொழுது கிரியை செய்வீராக. அந்த திருமணம் நடக்கட்டும், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், அந்த வியாதி சரி ஆகட்டும், அந்த சமாதானம் உண்டாகட்டும். ஓ ஹalleluya. இனி உம்முடைய பிள்ளைகள் புலம்பலோடு வருவது இல்லை, ஆனந்த களிப்போடு சாட்சியோட கர்த்தர் நீர் வர செய்வதற்காக நன்றி. ஆமென் சொல்லுங்க. வேதத்தை திறந்து அந்த மனுஷன் நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 37:2. யாக்கோபுனுடைய சன்னதியின் வரலாறு. யாக்கோபு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடையே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க 17 வயசுல யாக்கோபு அவனுடைய குமாரனாகிய யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. இந்த யோசேப்பை ரொம்ப அதிகமாக யாக்கோபு நேசித்தார். ரொம்ப நேசித்ததுனால அவருக்கு பல வர்ண அங்கியை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தார். பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கொடுத்து அனுப்புறார். அப்போ போடும்போதே என்னன்னா, அந்த பலவர்ண அங்கி தன்னுடைய தகப்பன் வாங்கி கொடுத்தது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அதை போட்டுட்டு போறான். அங்க போகும்போது அவர்களை அடித்து அவனை விற்று போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதுல கொஞ்சம் ரத்தத்தை தேய்த்து தன்னுடைய தகப்பனாருடைய கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க வழியில இதை கண்டெடுத்தோம், உங்களுடைய பிள்ளையினுடைய வஸ்திரம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்க. எப்படி அந்த சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க. தான் பெற்ற பிள்ளை சாப்பாடு கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய ட்ரெஸ் போகும்போது அவ்வளவு அழகா இருக்குடா, ரொம்ப அழகா இருக்குது, இதை போட்டா போற, உங்க அண்ணன் தம்பியை பார்க்க இதை போட்டா போற, சரி பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது. பிள்ளை வரல. பிள்ளை வராம வெறும் அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ், அதுவும் அந்த ட்ரெஸ் முழுமையா வரல. அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் முழுக்க ரத்த கரப்பட்டிருக்குது. அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் நிறைய இடங்களில் கிழிஞ்சு போயிருக்குது. அதுவும் தான் ரொம்ப உயிருக்குயிராய் நேசித்தான். உடனே
யாக்கோபு வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டார். என் மகனே, என் மகனே. எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையை இழந்த தாய்க்கு, தகப்பனுக்கு அந்த வேதனை ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ இந்த புலம்பல் பல நாட்களாய் நீடிச்சுட்டே இருக்குது, பல வருஷமாய். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல திரும்ப திரும்ப புலம்பிட்டே இருக்கிறார். என் மகன் இறந்து போயிட்டான், என் பிள்ளை இருந்துச்சு இறந்து போயிருச்சு, யார் வந்தாலும் என் பிள்ளை இறந்து போனதுல நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். வேதத்தில் அதை வாசிக்க முடியும். நீங்கள் வந்து 37ஆம் அதிகாரத்தினுடைய 33, 34வது வசனத்தை வாசிக்கும் போது, 37ஆம் அதிகாரத்தினுடைய 33வது, 34வது வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு புயிருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நீங்கள் 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கலாமா? 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். 45, 20. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் போய் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, காணாமல் போன, மரித்து போனேன் என்று நினைத்த, சரீரங்கள் பீருண்டு போனது என்று நினைத்த, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட, அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி யாக்கோபுக்கு கேட்ட உடனே அத்தனை நாட்களும் புலம்பிக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, என் மகனை நான் போய் பார்ப்பேன், என் குமாரனாகிய அவன் உயிரோடு இருக்கிறான், அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. என்னுடைய கடைசி நாளில் துக்கத்தோடையே நான் போயிருவேனோன்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையில இழந்த அந்த துக்கம் மாறாமலே நான் இருப்பேனோன்னு நினைச்சேன். நான் இந்த புலம்பலோடே மரணத்தை தழுவேன்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய ஆண்டவர் இப்பொழுது எனக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். என் புலம்பலை கர்த்தர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மாற்றி, என் கண்கள் என் பிள்ளை உயிரோடு இருக்கிறதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புலம்பலோடையே நீங்கள் மரிக்க போவது இல்லை. இந்த புலம்பலோடையே நீங்கள் போய் சேர போவது இல்லை. இந்த புலம்பலோடையே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த யாக்கோபை போல, பாஸ்டர் லிட்டரலா இந்த வார்த்தை எனக்காக தான், இந்த வார்த்தை பல வருஷமாய், எத்தனை வருஷமாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், இந்த புலம்பலோடையே நான் போய் சேர்ந்து விட முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு குறுக்கிட்டு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து, இல்லை இனி புலம்ப வேண்டியது வராது, இனி புலம்ப வேண்டியது இருக்காது. கர்த்தரே ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வந்தது போல உங்கள் பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். மருத்துவமனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். அந்த நபரிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். அந்த செய்தி நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி, கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி.